கேட்டேன் 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 என்று எப்போது என் இயேசு வருவார் என்று. பார்த்தேன் 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 என்று எப்போது தரிசனம் தருவார் என்று. வானத்தை கேட்டேன் எப்போது என் இயேசு வருவார் என்று. வானத்தை கேட்டேன் எப்போது என் இயேசு வருவார் என்று. அது வாடியே பின்னது தெரியாது என்றது. அது வாடியே போனது தெரியாது என்றது. காரணம் அவர் வருகையில் வென்று அழிந்து போவோம் என்று. காரணம் அவர் வருகையில் வென்று அழிந்து போவோம் என்று. கேட்டேன் 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 என்று எப்போது என் இயேசு வருவார் என்று. கடலினை கேட்டேன் எப்போது என் இயேசு வருவார் என்று. கடலினை கேட்டேன் எப்போது என் இயேசு வருவார் என்று. அது கதறியே அழுதது தெரியாது என்றது. அது கதறியே அழுதது தெரியாது என்றது. காரணம் அவர் வருகையில் பெற்றார் தரையாய் போவோம் என்று. காரணம் அவர் வருகையில் பெற்றார் தரையாய் போவோம் என்று. மலைகளை கேட்டேன் எப்போது என் இயேசு வருவார் என்று. மலைகளை கேட்டேன் எப்போது என் இயேசு வருவார் என்று. அது மலைத்தே நின்றது தெரியாது என்றது. அது மலைத்தே நின்றது தெரியாது என்றது. காரணம் அவர் வருகையில் நொறுங்கி போவோம் என்று. காரணம் அவர் வருகையில் நொறுங்கி போவோம் என்று. தூதரை கேட்டேன் எப்போது என் இயேசு வருவார் என்று. தூதரை கேட்டேன் எப்போது என் இயேசு வருவார் என்று. அவர் அமைதியாய் நின்றார் தெரியாது என்றார். அவர் அமைதியாய் நின்றார் தெரியாது என்றார். காரணம் அவர் வருகையில் நாங்களும் கூட வருவோம் என்று. காரணம் அவர் வருகையில் நாங்களும் கூட வருவோம் என்று. இயேசுவை கேட்டேன் எப்போது என் தேவ வருகை என்று. இயேசுவை கேட்டேன் எப்போது தேவாவும் வருகை என்று. அவர் அமைதியாய் நின்றார் தெரியாது என்றார். அவர் அமைதியாய் நின்றார் தெரியாது என்றார். காரணம் என் வருகை பிதா ஒருவருக்கே தெரியும் என்றார். காரணம் அவர் வருகை பிதா ஒருவருக்கே தெரியும் என்றார். கேட்டேன் 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 என்று எப்போது என் இயேசு வருவார் என்று. எல்லாத்தையும் கேட்டு பார்த்துட்டேன். ஒருத்தரும் பதில் நிச்சயம் பண்ணிருக்காங்க சொல்ல மாட்டேங்க. வானத்தை கேட்டேன். வானமே வானமே இயேசு வருகை என்ன செய் சொல்லு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அது என்ன செஞ்சு வாட்டமாயிடு. கேள்வி கேட்டாலே வாட்டமாகி அப்படியே நீ வச்சு தெரியாதுன்னு வச்சு. கடலில் போய் கேட்டாங்களா. கடலில் கேட்கும்போது அவர் அது கடல் என்ன சொல்லுது கதறி அழுது. கதறி கதறி ஏங்கி அழுகுது. என்னடா இப்படி அழுகுது அப்படின்ட்டு அது போயிடுது. மலைகள் இருந்துச்சு. மலைகளை போய் கேட்டு மலைத்து நின்றுச்சு. மலைகளை நீ சொல்லுங்க சொன்ன அது என்ன செஞ்சா மலைத்து போய் பிரமித்து பேக்கடிச்ச மாதிரி நின்றுட்டு இருக்கு. நானும் பதில் சொல்ல முடியாது. தூதர்களை பக்கத்தில் இருக்க தூதர்களை கேட்டால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் அமைதி அவங்களுடைய பாணியிலே போயிட்டாங்க. அமைதியாகவே என்ன செய்யிட்டாங்க
போயிட்டாங்க. சரி இயேசுவை கேட்டுருவோமே அப்படின்னு சொன்னால் பிதாவுக்கு தான் இயேசு சொன்னார் அது பிதாவுக்கு உரிய எனக்கு தெரியாது. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, இயேசு எப்போ வருவார்? தெரியாது. சகோதரர்கள் சொல்லுங்கள், சகோதரிகள் சொல்லுங்கள், இயேசு எப்போ வருவார்? உங்களுக்கு நல்லா தெரியும், சீக்கிரம் வருகிறார். உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு இயேசு எப்போ வருவார் நல்லா தெரியும். தைரியமாக சொல்லியிருக்கா போய் யாராவது? சொல்லுங்க. வருவார், அவ்வளோதான். வருவார். வருவார். எப்போ வருவார்னு என்ன முடியாது, சொல்ல முடியாது. இந்த மீட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே வந்தாலும் வந்துடலாம், சொல்ல முடியாது. காலையில் எழும்பி நம்ம டியூட்டிக்கு போகிறதுக்கு முன்னால் இயேசு வந்தாலும் வர முடியும், வரலாம். தெரியாது. தெரியாது. ஆகையினால இந்த இயேசு கிறிஸ்துடைய வருகையை சந்திப்பதற்கு நம்ம எல்லாரும் ஆயத்தமாக இருக்கணும்.